வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கலாம் captaingpm வச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான அப்ளிகேஷன். நான் இப்போது இந்த வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் என்ன வேர்டு கொடுக்குறீங்களோ அதே வந்து சாங்காகவும் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லை பேக்ரவுண்ட் வீடியோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு வீடியோ கூட ஒரு இன்ட்ரோவோட இதில் வந்து ஈஸியாக தயார் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நான் பார்ப்போம். வீடியோ ப்ளே பண்ணுறேன். இன்னொரு வீடியோ இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீடியோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வீடியோக்குள்ள கொடுப்பேன், நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேர்டை டைப் பண்ணணும். அந்த வேர்டு உங்களுக்கு சாங்ஸாகவே வந்துடும். இது வந்து இப்படி இருக்குல்ல, இதை வந்து நான் அழிக்கிறேன். அழிச்சிட்டு நம்ம வந்து captaingpm இல்லை ஏதோ நீங்கள் உங்களுடைய இதை கொடுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் எது இருந்தாலும் சரி அப்படியே வந்து உங்களுக்கு படித்து ஒரு பாட்டாகவே காட்டும். இப்போ நான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நலமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து பாட்டு இங்கே இருக்கிற மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப விதமாக கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும், இதில் வந்து ரொம்ப இது இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மூட்ஸ் அப்படிங்கிறதுல அதை கிளிக் பண்ணுறேன். இதுலேயே ரொம்ப விதமான சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ இது ஒன்று சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி என்ன கொடுத்துட்டிங்களா, இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நமக்கு இப்போது வீடியோ ரெடி ஆகுது. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தேவைப்படுச்சுன்னா அந்த பாட்டை நீங்கள் மாத்திரனா கூட மாற்றிக்கலாம். நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரி இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ரெண்டாவது தலைப்பு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பாட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. மை சாங்ஸ்ன்னு இருக்குது, இதில் இருக்காது. நீங்கள் போய் இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் சாங்ஸ் லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது மை சாங்ஸில் காட்டும். நம்ம வந்து சும்மா ஃப்ரீயாகவே பண்ணுறதுனால அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் ஏதாவது ஒரு இதை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். நமக்கு வீடியோ இப்படி இருந்துச்சுல. அப்புறம் இது ஜிஃப் பிக்குன்னு இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட்டு ஜிஃப்னு இருக்குது. ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஜிஃப் இருக்கும். இதை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஜிஃபை மாற்றணும்னு வச்சிங்க அப்படின்னா இதை ஜிஃபாக மாற்றிக்கலாம். இல்லை லைப்ரரியில் போய் உங்களுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் மாற்றணும்னு வச்சிங்க அப்படின்னா லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறீங்களோ அது ஃபோட்டோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் செட் ஆயிரும். ரெக்கார்ட் பண்ணுறாங்க கூட அப்படியே நீங்கள் டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதையும் கூட நீங்கள் வந்து ஜிஃபாக இது வீடியோவை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ஜிஃபை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு ஜிஃப் இருக்குல்ல, அதை கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஜிஃப் ஃபைல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க வேர்டை வந்து பாட்டாகவே படிக்கும். அது ஒரு வீடியோ அனிமாக நண்பர்களுக்கு பாஸ் இங்கே இப்படி வந்துடும். இது வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். மேலே இந்த பாருங்கள் சேவ் ப்ரைவேட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் சைன் அப்பு லாகின் இந்த மாதிரி இருக்குது. தேவைப்பட நீ பண்ணிக்கலாம், தேவையில்லைனா இப்போதைக்கு மேபி லேட்டர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதோ ஷேர் பண்ணிக்கிறீங்களோ ஷேர் கொடுத்துருங்க. மோர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்போ இல்லை ஏதோ நீங்கள் எதில் ஷேர் பண்ணுறீங்களோ ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நல்ல ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு உங்களுடைய கேலரியிலே சேவ் ஆயிரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.